ஹே! ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு மஷ்ரூம் கிரேவி எப்படி சூப்பரா செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. தென் அதுக்கு தேவையான மசாலாவ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அன்னாசி, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்ல ஒரு குட் ஸ்மெல் வரும். ஸோ அது வரைக்கும் கிண்டிக்கலாம். அடுத்து 2 வெங்காயத்த பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அடுத்து பூண்டு ஒரு 4 பல்லு எடுத்து அதை நல்லா தட்டிக்கிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகட்டும். அப்போ தான் வந்து கிரேவி சூப்பராக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து கட் பண்ணி அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை நல்லா வதக்குங்க. வதக்கும் போது நல்லா நீர் விடும். அந்த நீர் சுண்டுற வரைக்கும் வதக்கணும். ஸோ அதுதான் டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட். இப்போ வாட்டர் ஓரளவுக்கு வந்து சுண்டிருச்சு. அடுத்து நம்ம என்ன மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தண்ணி சுண்டணும். தண்ணி சுண்டினதுக்கப்புறம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. நான் கரம் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது வீட்டிலே ரெடி பண்ணது தான், நான் ரெடி பண்ணது தான். ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வதக்கணும். இதில் இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கருகாது. சிம்மில் வச்சுட்டு அது நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கும் போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். வாசமும் நல்லா இருக்கும். நல்லா அதை வந்து கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி கலர் சூப்பராக இருக்கும். அடுத்து மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் தயிர். நான் தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சூப்பரான மஷ்ரூம் கிரேவி